நேத்து முத்துவோட குடும்பம், ஜாக்கோட குடும்பம், நம்ம அருணோட குடும்பம் இவங்க எல்லாரும் வர்றப்போ உண்மையா மனசாட்சி தொட்டு சொல்லணும் எத்தனை பேருக்கு கண்ணு கலங்குச்சு. ஒருவேளை உங்களுக்கு கலங்குச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, அவ்வளவுலாம் சீனே கிடையாது அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெண்டுல எது பண்ணாலும் நமக்கு லாபம் தான். பட் இருந்தாலும் ஒரு சின்ன கியூரியாசிட்டி தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சோ மறக்காம லைக் ஆர் கமெண்ட் பண்ணுங்க. பத்துச்சுனா நொக்கோ. நேத்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வேக்கப் சாங் போட்டு விட்டாங்களா, அந்த பாட்டு போயிட்டு இருக்கிறப்போ எல்லாரும் பயங்கரமா ஆடிட்டு இருந்தாங்க. திடீர்னு பாட்டு முடியறப்போ ஜெஃப்ரி வீட்ல இருந்து வந்துட்டாங்க. இதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்றதே அப்படின்னு தெரியாம ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி பார்த்துட்டு இருந்தாரு நம்ம ஆளு. அப்படியே எமோஷனல் ஃபீல்லாம் காட்டி கொஞ்சம் கொட்டி நார்மலைஸ் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறம் அன்சிதாவை பார்த்து நீ உண்மையிலே அக்காதாமா இவனுக்கு அப்படின்னு சொல்லவும் அன்சிதாக்கு ஒரே குஷி. அதுக்கப்புறம் நம்மளால அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. உள்ளுக்குள்ள நிறைய கஷ்டமா, யார்ட்டையும் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அம்மா என்ன சொன்னாங்க, கவலைப்படாதப்பா, வீட்டுக்குள்ள என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, திரும்ப திரும்ப உங்க மூஞ்சியை தான் பாத்துக்கணும். அப்ப அவங்களே யார்ட்டையா சொல்ல வேண்டியதானே, நீ வேற சும்மா இருமா, இவங்களால தான் பிரச்சனையே அப்படின்னு பொசுக்குன்னு சொல்லிட்டாரு. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் யார் மேலயா முரண் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இருக்கு அப்படின்னு ஜாக்க கை காமிச்சிட்டாங்க. என்ன முரண் அப்படின்னு கேட்டா அவங்க சொன்னாங்க தெரியுமா, எங்க டீம்ல இருந்து தனியா போயிட்டான், தனியா ஆட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. அது காரணம் என்னன்னா அந்த வாரம் தான் விஜய் சேதுபதி சார் சொல்லியிருந்தாரு சேர்ந்து ஆடாதீங்க தனியா ஆடுங்கன்னு சொல்லி. அந்த காரணமா தான் இருக்கும். எனக்கு நேரா ஆப்போசிட்மா, பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வரும். இப்ப சத்யான்னு அன்சிதாலாம் இருக்காங்கல்ல, அவங்களோட எல்லாம் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கான். அது கேம் எங்கேயும் பாதிக்கல. உங்களோட இருக்கிறப்போ கொஞ்சம் பாதிச்சதுன்னு சொன்னதுனால தான் மேபி அப்படி பண்ணிருப்பான். நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத தாய். வீட்டுக்குள்ள எல்லாரும் சூப்பரா கேம் ஆடுறீங்க, இதே மாதிரி ஆடுங்க. விஷாலே நீ நல்லா சேஃப் கேம் ஆடுறப்பா அப்படின்னு போற போக்குல ஒரு அடியை போட்டு விட்டு போயிட்டாங்க. அதுக்கு அந்த பீஸுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு கூட தெரியல. கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா. அதுக்கப்புறம் அன்சிதாக்கு வளையல், சௌந்தர்யாக்கு பொட்டு எல்லாம் வச்சு விட்டு அழகு பார்த்துட்டு இருந்தாங்க மம்மி. மொத்தத்துல அன்சிதா வீட்ல ஜெஃப்ரிய தத்து எடுத்துக்கிட்டாங்க தம்பியா, ஜெஃப்ரி வீட்ல அன்சிதாவா அக்காவா தத்து எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிஞ்சு உள்ள வந்து சேர்ந்து வெளில போவாங்க, லவ்வர்ஸாவோ இல்ல பெஸ்டீஸாவோ. பட் இந்த சீசன்ல மட்டும்தான் மோஸ்டா அக்கா தம்பி, அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி இப்படின்னு பிரதர் சிஸ்டர் பாண்டிங்ல வெளியே போறாங்க. இது வீடு இல்ல விக்ரமன் சார் படம். பட் என்ன எல்லாத்துக்கும் திருஷ்டி கழிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த சீசன்லயும் ஒண்ணு இருந்துச்சு. நல்ல வேலை முன்னாடியே பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. நெக்ஸ்ட் ஜெஃப்ரி என்ன சொல்லிட்டு இருந்தாரு, மா இதுக்கப்புறம்லாம் கவலைப்படாதீங்க, முன்னாடி எல்லாம் நம்மள நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, பதிலே சொல்ல முடியாது. ஆனா இப்போ தலையை தூக்கி பதில் சொல்லலாம், யாருக்கும் ஓடணும்ன்ற அவசியமே கிடையாது. நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. என் பிள்ளைக்கு இப்ப எந்த பழக்கமும் இல்லன்னு தைரியமா சொல்லுங்கம்மா அப்படின்னு பெருமையா பேசி அம்மாவையும் அப்பாவையும் நெகிழ்ச்சியில தள்ளிட்டாரு நம்ம ஜெஃப். இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு, இனி எவனாவது கேப்பா ஏன் பையன் தண்டமா இருக்கான்னு. சோ அந்த சந்தோஷத்தோடவே வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி எனக்கு முரண்லாம் எதுவும் கிடையாதுமா ஜாக்கு, ஒண்ணும் கிடையாது, ஏதோ சொல்ல சொன்னாங்கன்னா சொன்னேன், நீ ஏதோ மனசுல வச்சுக்காதமா, ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் ஏதாவது தப்பா பேசிட்டா சாரி அப்படின்னு மாறி மாறி கட்டி புடிச்சு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபை வீட்டுக்குள்ள விட்டுட்டு நெகட்டிவ் வைபை எடுத்துட்டு போயிட்டாங்க. சூப்பர். அடுத்தபடியாக நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார சுவாரஸ்யப்படுத்துவோமா அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்காரு பிக் பாஸ். அப்ப என்ன சொன்னாரு, அருண் உங்க வீட்ல இருந்து ஆள் வரல, ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அவங்க வீடியோ கால்லே பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால கன்ஃபெஷன் ரூமுக்கு வாமா அப்படின்னு கூப்பிட்டாரு. நம்மளும் உள்ள போனாரு. போய் பார்த்தா புஷுக்குன்னு வருது தவிர்த்து வீடியோ கால் வரல. சாரிப்பா கொஞ்சம் டெக்னிக்கல் கிளிச் ஆகி போச்சு, நீ வெளியே போய் வெயிட் பண்ணு, திரும்ப கூப்பிடுறோம். பிக் பாஸ் ஒன்னும் பிரச்சனை இல்லையே வீட்ல, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ராஜா, நீ வெளியே போய் வெயிட் பண்ணுமா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி வெயிட் பண்றேன் அப்படின்னு வெளியே போனாரா. திடீர்னு பார்த்தா அம்மாவும் அப்பாவும் நிக்கிறாங்க. நம்ம ஆளுக்கு என்ன பேசுறதே தெரியல. போய் கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கட்டி புடிச்சு அழுதுட்டு இருந்தாரு. ஆனா பாருங்களேன், நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரோட கண்ணு எங்க என்னோட ஹார்லி குவீன் அவ வரலையா அப்படின்ற மாதிரி ஏக்கத்தோட தேடிட்டு இருந்துச்சு. இல்லாம ஒண்ணும் முடியலடா, எங்க பார்த்தாலும் இருக்கிற மாதிரியே தெரியுதுடா. அப்புறம் டாடி தனியா கூப்பிட்டு என்ன சொன்னாரு, தம்பி நீ கேப்டன்சி டாஸ்க் ரொம்ப நல்லா பண்ணப்பா, அதுவும் அந்த வைஸ் பிரின்சிபலா இருந்தியே அதெல்லாம் அல்டிமேட் ராஜா. ஆனா உனக்கு தெரிஞ்சுக்காருன்னு காய்க்கிற மரம் தான் கல்லடிப்படும், நீ நல்லா விளையாடிட்டு இருக்க, அதனாலதான் உன்னை எல்லாரும் அடிக்கிறாங்க, சோ வருத்தப்படாதப்பா. சரி டாடி. அப்புறம் பிக் பாஸ் உங்கள்ட்ட முரண் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்பாரு. எல்லார பத்தியும் பாசிட்டிவா சொல்லி விடுங்க டாடி. சரிப்பா அப்படின்னு நீங்க சொல்லிட்டு உள்ள போய் லைட்டா சிரிச்சுக்கிட்டே வச்சு செஞ்சாரு. பண்ணிச்சு விட்டுருக்கலாமேப்பா, அப்படி சொல்லிதானே நீ என்ன கூட்டிட்டு வந்த. மஞ்சரி உங்க வீட்ல இருந்து வந்திருந்தாங்கல்ல, அவங்க என் பையனை பார்த்து ஒன்னு சொன்னாங்களே, உன் பொம்மையோட கழுத்தை திருப்பி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி, அத ஃபன்னுக்காக தான் என் பையன் சொன்னான். அத பெருசா சொன்னாங்களே, அதுவே முத்து ஒன்னு சொன்னான், இவன் பண்றதெல்லாம் பாக்குறப்ப ஏதாவது பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்ற வார்த்தை. அத பெருசா சொல்லவே இல்ல, இது ஜஸ்ட் a கேம், நான் அருணை எப்படி பாக்குறனோ அந்த மாதிரி தான் இவனையும் பாக்குறேன். பட் என்ன மஞ்சரி மேட்டர்ல சின்னதா சொன்னது அத பெருசாக்கிட்டாங்க, ஆனா முத்து சொன்னது பெரிய மேட்டர், அத ரெஜிஸ்டர் கூட பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம டாடி ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி பண்ணிட்டு சும்மா ஃபன் கேம், நீங்க எல்லாரும் எனக்கு பிள்ளைங்க தான் அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு போயிட்டார். ஒருவேளை ஸ்கிரிப்ட் அங்க இருந்து வந்திருக்குமோ. எப்பறா கண்டுபிடிக்கிறீங்க?
பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? அதே மாதிரி நம்ம தீபக் அண்ணனை பார்த்து லேபர்ஸ்க்குலாம் இவ்வளவு டீ போதும் அப்படின்னு சொன்னது கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்துச்சு. அப்படி அவர் சொல்லியிருக்கவே கூடாது. பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே. இதை தவிர்த்து யார் மேலே எனக்கு எந்த குறையும் கிடையாது. எல்லாரும் எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு தட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். பட் அவங்க டாடி சொல்ற மாதிரி ரெண்டுமே ஃபன்னு தான், வீட்டுக்குள்ள நடக்கிற கேம் தான். அது ஆனா நம்மள பெத்தவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியும். அதோட அவுட் பஸ்ட் தான் இது. கோபம் வர்றது நியாயம் தான். அது மட்டும் இல்லாம நம்ம பிக் பாஸ் நோண்டி நோண்டி கேட்கிறாருல, முரண்பாடு இருந்தா சொல்லுங்க சொல்லுங்கன்னு. அவங்களும் பாவம் எவ்வளவு நேரம் தான் அடக்கி வச்சுப்பாங்க. பட் அவங்களையும் வச்சு கண்டென்ட் பண்ணாங்க பாத்தீங்களா? அதனால தான் நீ பாஸ். அடுத்து நம்ம ஜெஃப் கேட்டாரு, ஹார்லி குவீன் வரலையும் அப்படின்னு. ஏப்பா என்கிட்டயாப்பா கேக்குற? எங்களுக்கு என்ன தெரியும்? ஆனா ஒரு விஷயம், எங்க அருணுக்கு எது வேணும் அப்படின்னாலும் நாங்க யோசிக்காம எஸ் சொல்லிடுவோம். ஏன்னா அவன் செலக்ஷன் எப்பவுமே தப்பா போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் டெசிஷன் மேக்கிங்ல கரெக்டா இருப்பான். அவன் எடுக்கிற எந்த முடிவும் தீர்க்கமாவும் தெளிவாவும் சரியாவும். அதனால ஏஆருக்கு பச்சை கொடி தான் அப்படின்றாரு டாடி. அப்ப கன்ஃபார்ம் தான் வெளியே போன உடனே கல்யாணம்னு நினைக்கிறேன். சட்டு புட்டுன்னு கல்யாணம் பண்ணிட்டு நீங்களும் ஆலியா மானசா சஞ்சீவ் மாதிரி சேர்ந்து விஜய் டிவில ஒரு சீரியல் பண்ணுங்க. நாங்களும் சேர்ந்து உட்கார்ந்து பாக்குறோம். அடுத்து நம்ம பிக் பாஸ், அருணே உன் கையால அம்மா அப்பாக்கு அப்படியே சப்பாத்தி போட்டு சுட்ட சுட்ட எடுத்துட்டு வந்து குடு ராஜா அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதானே? நான் வேற ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என் காதலுக்கு வேற பச்சை கொடி காட்டிட்டாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இப்ப பாருங்க எப்படி சொல்றேன்னு சொல்லி சிரிச்சுட்டே போய் சந்தோஷமா சுட்டு கொடுக்க அப்படியே அம்மா ஊட்டி விட ஒரே சந்தோஷமான தருணம் தான். அதே சந்தோஷத்துல முத்துவை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு கவிதை நான் சொல்லட்டுமா? காதல் என்ற ஒன்று வந்து விட்டால் எதிரி கூட நண்பனாவான். அதுக்கு ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் தான் முத்துக்கு நேத்து நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார் கொடுத்த உம்மா. சூப்பரா மாப்ள. கவி பேராசி யா ரவுமனவே மிஞ்சிட்டடா மாப்ள. குழப்பத்துல பிறந்தவனே. ஃபைனலி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மம்மி டாடி வீட்டுக்கு போனாங்க. அப்போ அம்மா என்ன சொன்னாங்க? அழாதப்பா, ஒழுங்கா கேம் ஆடுப்பா, சோகமாவே இருக்காத ராஜா அப்படின்னு சொல்ல, மா இதுக்கு மேல என்னமா பாருமா எப்படி இனி ஆடுறேன்னு சொல்லி இனிமே அழவே மாட்டோமா. அப்புறம் அர்ச்சனாவை கேட்டதா சொல்லுமா அப்படின்னு டோரை மூட போற லாஸ்ட் 1 செகண்ட் சொல்லி அமிச்சாரு. அப்பதானே திரும்ப வந்து எதுவும் கேள்வி கேட்க முடியாது. உசாருப்பா நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு. அப்படியே அங்க சுத்தி இங்க சுத்தி இங்க சுத்தி அப்படியே. ஆனா அவங்க மம்மி போறதுக்கு முன்னாடி முத்து அருணோட தம்பி ஆக்கி விட்டு போயிட்டாங்க. இவர் அவர் அண்ணன் கூப்பிட, அவர் இவர் தம்பின்னு கூப்பிட. தர்மத்தின் தலைவன் படம் தான். அண்ணன் தம்பி பாசத்தை இதுல மட்டும் காட்டு, நான் அடி வாங்குறப்ப காட்டாரு. நெக்ஸ்ட் நீயே பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமில இருந்து. சோ எங்க அம்மா அப்பா வர போறாங்களா இல்ல உங்க அம்மா வர போறாங்களா அப்படின்ற கன்ஃபியூஷன்லயே ஜாக்கும் முத்தும் இருந்தாங்க. கட்சியில திரைகள் ஓபன் ஆனதும் ஜாக்கோட அம்மா அண்ட் ஜாக்கோட ஃப்ரெண்ட் 2 பேரும் வந்தாங்க. எப்படா கதவு திறப்பீங்க அப்படின்னு ஆர்வமா இருந்தாங்க. ஜாக்கு திறந்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு சாண்டா கிளாஸ் 6 அடி ஹைட்ல நின்னுட்டு இருக்குதே. யாரா அது? ஜாக்கு சொல்லிட்டே இருந்தாங்களே தம்பி தம்பின்னு, அவர் இவரு தானா அப்படின்னு பார்த்தா யுவராஜ் அம்மா யாரோ. யார் அந்த யாரோ அப்படின்னு பார்த்தா நம்ம ஜாக்கு கேட்டாங்க தெரியுமா, ஃப்ரெண்ட் அமுச்சு விடுங்க பிக் பாஸ் அப்படின்னு. அந்த ஃப்ரெண்ட் இவரு தான் போல இருக்கு. யாருங்க கார்ட்டூன்ல வர பனிக்கரடி மாதிரி இருக்கா? ஐயோ வாட் பண்ணி அவன் நான் கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள. ஏன்னா அவங்கள்ட்ட பேசுறப்போ நம்ம ஜாக்கோட பல்ல பாக்கணுமே. மூஞ்செல்லாம் பல்லு. அதுலயே தெரிஞ்சிச்சு இவங்க 2 பேர் லவ் பண்றாங்க. ஒன்னு வீட்ல ஓகே, பையன் வீட்ல லவ் பண்றாங்கன்னு தெரியாது. இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனா இன்னைக்கு தலைப்பு செய்திகள் வராம இருந்தா சந்தோஷம். இவன் உங்களுக்கு செட்டே ஆக மாட்டான், தயவு செஞ்சு இவனை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஜாக்கு, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனாமா சொல்லுமா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனாடி அப்படின்னு அம்மா கிட்டயும் ஃப்ரெண்டு கிட்டயும் கேட்டு தேம்பி அழுதுட்டு இருந்தாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, நீ நல்லா விளையாடுன அப்படின்னு சொன்னாலுமே மீண்டும் மீண்டும் கேட்ட கேள்வியே கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யுவராஜ் கிட்ட போய், டேய் நீ எதுக்குடா வந்த, எப்படிடா வந்த, வீட்டுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது, இப்ப பாத்துருப்பாங்களே, பாத்துட்டு போட்டு கூட அப்படின்னு எல்லாம் நல்லா பேசிட்டு எங்க அந்த முத்து அப்படிங்கிறாரு. அவரும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்க்காமல இருந்திருப்பாரு. என்னதான் கேர்ள் ஃப்ரெண்ட் மேல நம்பிக்கை இருந்தாலும் பொசசிவ்னஸ் அப்படின்றது நம்பிக்கையை தாண்ட ஒரு விஷயமாச்சே. அதுதான் லைட்டா எட்டி பார்த்திருக்கோம்னு நினைச்சோம். ஆனா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. He is a gentleman. கியூரியாசிட்டியில தான் கேட்டிருக்காரு எங்க முத்து அப்படின்ட்டு. ஏன்னா இத்தனை வருஷமா கூட சுத்தின ஜாக்குக்கே டவுட் வந்திருக்கு. ஏன்டா முத்துவை மட்டும் காண்டா கேட்கிற அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷமா மூஞ்ச பக்கத்துல வச்சு பார்த்துட்டு இருந்த இவங்களுக்கே தோணி இருக்கு. அப்படின்றப்போ நமக்கு தோன்றது தப்பு இல்லையே. இல்ல மச்சான் ப்ளீஸ். அப்ப இந்த விஷால் பைபிள தனியா ரயான் கிட்ட போய், என்னடா உன் மாமாவை பாத்துட்டியா அப்படின்னு கேட்டிருக்குது. அதை வந்து நம்ம ரயான் ஜாக் கிட்ட சொல்ல, இதை கேட்டு நம்ம ஜாக்குக்கு ஒரே வெட்கம். சீ நாட்டி ஃபெல்லோ அப்படின்னு. நீ என்ன ஏழை வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் படாதடா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் பாத்ரூம் வாசல்ல நின்னு அன்பை பகிர்ந்துட்டு இருந்தாங்களா. அப்ப ஜாக் கேக்குறாங்க, டேய் என் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புங்கன்னு சொன்னேன், அவங்க எல்லாம் அனுப்பாம உன்னை மட்டும் அமுச்சு விட்டுருக்காங்க, எப்படிரா அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா? மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமிச்சா என்ன கண்டென்ட் கொடுப்பீங்க? இதுவே பாய் ஃப்ரெண்ட் அமிச்சா எவ்வளவு கண்டென்ட் கிடைக்கும். அதெல்லாம் பிளான் பண்ணி தான் அமிச்சிருக்காங்க. இத்தனை நாளா வீட்டுக்குள்ள இருந்தவங்களுக்கு இன்னுமா பிக் பாஸ் பத்தி தெரியல? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ ஜாக் மம்மிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க்ல எல்லாம் என்னால டெவில் அப்படி நடந்து
கண்டுக்கவே முடியல, எதுவுமே பண்ண முடியல. பண்ணணுமா பண்ணணும், அப்புறம் அவர் குடுக்குறாருன்றதுக்கு என்ன மரியாதை அப்படின்னு அம்மா பாயிண்ட் புடிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ்க்கு வேற சப்போர்ட் பண்ணி. அப்புறம் ஜாக் ஃபீல் பண்ணி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்டா வந்ததுல இருந்து எல்லாருமே உருன்னே பேசுறீங்க, பாசமா பேசுங்கடா, வீட்டுக்குள்ளதான் இப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா நீங்களும் வெளில இருந்து வந்து இப்படியே இருக்கீங்களே, கஷ்டமா இருக்கு எனக்கு. என்ன நான் இருக்கேன்டா வளர்ந்து பேசிட்டு அச்சி கஷ்டப்படாத. இது வரைக்கும் அந்த பிக் பாஸ் சீசன்லயே 12 வாரமும் நாமினேட் ஆகி 12 வாரமும் சேவ் ஆனது நீ மட்டும் தான். அப்படியாடா? ஆமாடி. டேய், இந்த வீட்டுக்குள்ள என்ன யாரும் அப்ரிஷியேட் கூட பண்ண மாட்டாங்க தெரியுமா? நான் எத்தனை பேர் அப்ரிஷியேட் பண்ணிருக்கேன். ஆமா, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அதெல்லாம் அவங்களோட கேம். நீயா இருக்க, எல்லாரும் ஒன்ன மாதிரியே இருக்கணும்னு எதிர்பார்க்கலாமா? அதனால ஃபீல் பண்ணாத ஜாக்குமா. நீ வெளியே வர்றப்போ டைட்டில் வின்னரா தான் வரணும். இது இந்த கோதாவரியோட ஆர்டர். அதுவே என் கட்டளை. வெறும் 3000 ரூபாயில 15 பேரையும் கூட வச்சு குடும்பத்தை ரன் பண்ணவ ஜாக், நீ எவ்வளவு கிரேட் தெரியுமா நீ எனக்கு அப்படின்னு ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ஜாக்கோட மம்மி. அவங்கள பார்க்கிறதுக்கு அப்படியே ஜாக்கோட மினியேச்சர் மாதிரியே இருந்தாங்க. நீ திறமசாலி தான்டா. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன முரண் அப்படின்னு கேட்டதுக்கு இருக்கே இந்த ஜெஃப்ரி மேல கருத்து இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா மூஞ்சி மேல பேசணும் ராஜா, அதை விட்டு பின்னாடி போய் பேசக்கூடாது. ஜாக்கோ முன்னாடி தானே பேசுறா, அவளுக்கு தம்பின்னா ரொம்ப பிடிக்கும், தம்பி அப்படின்னா உயிரியே கொடுத்துருவா, அப்படி நினைச்சுதான் உன் கூட இருந்தா. ஆனா நீ பின்னாடி போய் பேசிருக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்ல, அம்மா அறியாம பண்ணனா அறிஞ்சு பண்ணனான்னு தெரியல, ஆனா தெரிஞ்சு கேட்கிறேன், சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்க, எனக்கு சாரி எல்லாம் சொல்ல வேண்டாம், பரவாயில்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதுக்கப்புறம் பின்னாடி பேசாதீங்க, ஒன்னா இருங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரை பத்தியும் பாசிட்டிவா பேசி முடிவுரை கொடுத்துட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஜாக்கோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல இந்த அக்கா, அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? எல்லாரும் நல்லா ஆடுறீங்க, ஆனா பாக்குற ஆடியன்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா ஏதாவது கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ராணவோட ஃபன் மட்டும் வேணாம், வேற ஏதாவது சுவாரஸ்யமா பண்ணுங்க இவனை மட்டும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ராணவ் பண்றத பார்த்து ஜாக் மட்டும் தான் இரிட்டேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஜாக்கோட ஃப்ரெண்ட் இரிட்டேட் பண்ணி விட்டுருக்காரு ராணவ். அவ்வளோ காண்டாவர அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு இவரே. அதுக்கும் ஜாக் ஓடி போய் ஒரு வாக்கு சொன்னாலும் திருவாக்கா சொன்னடி அப்படின்ற மாதிரி கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்துட்டு வராங்க. ஒருவேளை பவித்ரா கொடுத்த மாதிரி லவ் டார்ச்சர் ஏதாவது கொடுத்துருப்பாரோ, அந்த பீஸே பாவம் கை உடைஞ்சு போய் டான்ஸ் ஆட முடியாம சுத்திட்டு இருக்குது. இதுக்கு அந்த பீஸை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க. இப்ப எல்லாரோட ஃபேமிலி வந்துட்டு போயிட்டாங்க, முத்து ஃபேமிலி மட்டும் தான் வரல. அந்த டைம்ல நம்ம சௌந்தர்யா தீபக் கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா? முத்து லிவிங் ரூம்ல பேசுறப்ப மட்டும் தான் எனக்கு அவனை பிடிக்காது, மத்தபடி எல்லா இடத்துலயும் அவனோட குழந்தைத்தனம், இன்னசென்ஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு ஏன் ஜாக்கோட அம்மா வந்திருக்கிறப்போ சமையல் வேலையெல்லாம் ஃபுல்லா முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் வெளியே வந்து அவங்கள ரிசீவ் பண்ணான், அது கூட எனக்கு பிடிச்சது. இப்படி ஞாபகம் வச்சிருக்கிற, என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா இப்படின்னு சொல்றதை கேட்டு தீபக் அண்ணன் என்ன சொன்னாரு? ஆமாமா, அவனுக்குன்னு ஒரு சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் வச்சிருக்கான், அதை கரெக்டா ஃபாலோ பண்றான், அதுதான் அவனோட பிளஸ். அதே மாதிரி நான்வெஜ் அவன் தான் இன்னைக்கு செஞ்சான், ஆனா இந்த சீசன் முடியற வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்த கால்ல நின்னா பாரு, அதுதான் அவன். அவனுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக என்ன வேணா செய்வான். அவன் நல்லா சாப்பிடுவான், அதே நேரத்துல மத்தவங்களுக்கும் சாப்பாடு போட்டு அழகு பாப்பாமா இப்படின்னு சொல்ல, ஆமாமா கேம்ல எனக்கு இவனை சுத்தமா பிடிக்காது, ஆனா இந்த வீட்டுக்குள்ள என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் அவன், இதை நான் அவன்கிட்ட கூட சொன்னதே கிடையாது அப்படின்னு ரெண்டு பேரும் முத்து மேல இந்த லவ்வ மாறி மாறி போயிஞ்சிக்கிட்டாங்க. தீபக்கா விடுங்க, அவர் ஆம்பளையா போயிட்டாரு, ஆனா சௌந்தர்யா சொல்றப்போ ஒருவேளை காதல் கீதல் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஏன் பண்ணக்கூடாதா? ரிசர்ச் முடிஞ்சதும் பாப்போம். சோ அவ்வளோ ஃபீல் பண்ணி முத்துக்காக பேசிட்டு இருந்தாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம கேமராமேன் வேற ரொம்ப இன்னசென்ட்டா கையை சப்பி சப்பி சாப்பிடறத காமிச்சாங்களா, அதை பாக்குறப்போ ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது என்ன நான் இப்ப சொல்ல மாட்டேன், 106வது நாள் சொல்றேன். ஜெகா குட்டி எனக்கு தான் சஸ்பென்ஸ்னா தாங்காதல்ல, என்னன்னு சொல்லிட்டு போடா. நெக்ஸ்ட் ஜாக் ரயான்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க, டேய் ஜெஃப்ரி ஏதோ என்ன பத்தி பின்னாடி பேசிருக்கான் தான் போல இருக்கேடா, ஏன்டா அவன் இப்படிலாம் பண்றான், சரி விடு, இப்ப அவன் ஓகேவா? அவன்லாம் ஓகே தான், ஜாலியா சுத்திட்டு இருக்கான், நீ ஃபீல் பண்ணாத போ அப்படின்றாரு ரயான். அந்த டைம் பார்த்து ஜெஃப்ரி கிராஸ் பண்ணி போக, டேய் சாரிடா என் வீட்டுல சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்ல, சீச்சி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஃப்ரீயா விட அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் லைட்டா ஜெஃப்ரி முகத்துல வருத்தம் இருந்தது, பச்சையாக தெரிந்தது. ஆனா எல்லாத்தையும் ரீவைண்ட்ல போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த பீஸும் சரி அந்த பீஸும் சரி ஒருத்தர் மாறி மாறி பின்னாடி பேசதான் செஞ்சிருக்காங்க. ஆனா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி அவங்க புள்ள அவங்களுக்கு பெஸ்ட். இது இந்த ரெண்டு அம்மாக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற மொத்த அம்மாக்களுக்கும் பொருந்தும். இதோட கருத்து என்ன கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? கடைசியா முத்துவை ஃப்ரீஸ் பண்ண வச்சுட்டு அம்மா அப்பாவை ஸ்டோர் ரூம் வழியா அமுச்சு விட்டாங்களா, ஒரே ஒரு ஊருக்குள்ள பாட்டை போட்டு விட்டு. சோ அம்மாவும் வந்து பயங்கரமா கட்டி புடிச்சு அழுதுட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம முத்துவும் பரிதாபமான முகத்தை வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே பாத்துட்டு இருந்தாரு. அப்ப அம்மா என்ன சொன்னாங்க, எங்களுக்காக எவ்வளவுதான் சாமி கஷ்டப்படுவ, சாரிடா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறோம் நாங்க, நான் உன்னை நல்லாவே பாத்துக்கலையாப்பா அப்படின்னு கேக்குறப்போ நமக்கே லைட்டா கண்ணு கலங்க ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் ஸ்டார்டிங்லயே கேட்டேன், நீங்களும் அழுதிங்களா அப்படின்ட்டு. அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். அப்புறம் அம்மா தனியா கூப்பிட்டு, நீ நல்லா விளையாடுறப்பா, ஒரு குறையும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்ல, அம்மா வெளியே என்ன நடக்குது யார் என்ன சொல்றாங்கன்னா நான் கேட்க விரும்பல, ஆனா இந்த வீட்டுக்குள்ள என்ன இப்ப வரைக்கும் பாத்தீங்கல்ல, இதான் உங்க பையன், 18 வயசுக்கு அப்புறம் நான் உங்களோட இல்ல, கத்துக்கிட்டது எல்லாமே இதுதான், பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, என்னப்பா கேள்வி இது, உன்னை போய் பிடிக்காம இருக்குமா சாமி, அருமையா ஆடுறப்பா, ஒழுங்கா சாப்பிடுப்பா, இப்படி அழைச்சி போயிட்டியே அப்படின்லாம் கேட்கிறப்போ யாரெல்லாம் அம்மா கூட இல்லையோ அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா அவங்களோட அம்மா ஞாபகம் வந்திருக்கும். எப்படி அம்மா சென்டிமெண்ட் போடுறான் பாரு. அப்ப அவங்க டாடி என்ன சொன்னாரு,
தம்பி நீ டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் ஊருக்கு வந்து 10 நாள் இருப்பா. அட போங்கப்பா, இத்தனை நாளா நான் வீட்டுக்குள்ள இருந்ததே பெரிய விஷயம், கடவுள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்ல அம்மா என்ன சொன்னாங்க, நம்ம பரம்பரையில யாருமே இப்படி எல்லாம் வந்தது இல்லப்பா, இது நம்ம பரம்பரைக்கே பெருமை. அதான் ஆட்டம் கொண்டாட்டமால இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம முத்து அவங்க அப்பாவோட காலை பார்த்து முதல்ல அப்பாக்கு நல்ல செருப்பு வாங்கணும் அப்படின்னு அம்மா கால் கீழே உட்காந்துக்கிட்டு அவரு அப்பாக்காக பேச, அம்மா இவருக்காக பேச, இவரு அம்மாக்காக பேசன்னு சொல்லி மாறி மாறி அன்பை பரிமாறிக்கிட்டாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ ஆட்டோமேட்டிக்கா கண் கலங்கல அப்படின்னா அப்போ மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என்னதான் வித்தியாசம் அப்படின்னு என் மனசாட்சி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிச்சு. அதனால பாத்ரூம் போய் கண்ணீர் விட்டு கதறி எழுதிட்டு வந்துட்டேன். A few minutes later. இப்ப முரண்பாடு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு யார் மேலேயும் எங்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லப்பா, எல்லாருமே எங்களுக்கு பிடிக்கும், இவங்க எல்லாருமே எங்களுக்கு பிள்ளைகள் தான்மா, என்ன முரண்பாடு சொல்றது அப்படின்னு கேட்ட உடனே உங்க பிள்ளைங்கன்னு சொன்னீங்கல்ல அதனாலதான் கேக்குறேன், ஏதாவது ஒரு முரண்பாடை சொல்லுங்கன்ட்டாரு பிக் பாஸ். நம்மளால எங்கெல்லாம் ஸ்கோர் அடிக்கிறாரு பாத்தீங்களா, இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. இதுக்கு நம்ம டாடி என்ன சொன்னாரு, அருணும் சரி விஷாலும் சரி அப்பப்போ கொஞ்சம் போறப்போ வர்றப்போ கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் விஷாலு கொரியன் பொம்மைன்றது, அருண் ஆரம்பத்துல உனக்காக நான் எல்லாமே செய்வேன், எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் வாய் மட்டும் தான் டமுகிட்டப்பா அப்படிலாம் பேசினதுதான் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. பட் அதெல்லாம் கேம் தான், புரியுது, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கலாய்ச்சிக்கிறது தானே அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே தைரியம் சொல்லிட்டு ஸ்போர்ட்டிவாவும் எடுத்துக்கிட்டு எல்லாரும் என் பிள்ளைகள் அப்படின்னு முடிச்சுட்டு அதிகமான பாசிட்டிவ் வைப்ஸை தீர்த்தம் தெளிக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள ஃபுல்லா தெளிச்சு விட்டு அமைதியா போய் உட்காந்துக்கிட்டாங்க. ரிப்பீட் தான் இருந்தாலும் சொல்லணும் சார், வீட்டை விட உங்க மனசு பெருசு. இப்ப நம்ம பிக் பாஸ் என்ன கேட்டாரு, முத்து நீ நிறைய பேசிட்ட, ஒரு 5 நிமிஷம் பேசாம இரு, உங்க அம்மா உன்னை பத்தி ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரா. அப்ப அம்மா என்ன சொன்னாங்க, ஓடிக்கிட்டே இருப்பான், போன் பேசவே மாட்டான், நான் அவனுக்கு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்புவேன், சாப்பிட்டியாப்பா தூங்குறியாப்பா வேலைக்கு தூங்குப்பா அப்படின்லாம் எல்லாமே ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி தான் போவான். சோ ஒரு நாளைக்கு ஒரு வேலை சாப்பிடறதே அவனுக்கு கஷ்டம், ஊருக்கு வருவான், வந்த கொஞ்ச நேரத்துல அறக்க பறக்க போயிருவான் அப்படின்லாம் சொல்றதை கேட்டு நம்ம முத்து அழுதுட்டு இருப்பாரு அப்படின்னு பார்த்தா சைட்ல உட்காந்து மஞ்சரி அழுதுட்டு இருக்காங்க. ஏன் அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. ஆனா இவங்க சொன்ன ஏகப்பட்ட பாயிண்ட்லயே நமக்கு உரைக்கிற மாதிரி ஒரு சில விஷயம் சொன்னாங்க, அது போய் ஸ்ட்ராங்கா உள்ள நின்னுச்சு. அது என்னன்னு கேக்குறீங்களா, நான் வந்துட்டு அடிக்கடி சொல்லுவேன், நம்ம யார் கூட சேர்றோமோ அவங்கள மாதிரியே நம்மளும் மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே புத்திசாலிகள், அதனால எனக்கு பெருமையா தான் இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் யாருன்னு மைண்டுக்கு வந்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கும் நிம்மதியாச்சு. அப்பாடா, அப்ப நம்ம இப்படி இருக்கிறதுக்கு நம்ம காரணம் கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்ற பேர்ல ஒரு சில பீஸுங்கெல்லாம் சுத்திட்டு இருக்குதுங்களே அதுக்குதான் அப்படின்னு சொல்லுப்பா, நானா உன்னை கெடுக்கிறேன். நீ எந்த மாடலேஷன்ல கேட்டாலும் நீ தான் எனக்கு எடுக்கிற. லாஸ்டா முடிவுரை கொடுக்க போறதுக்கு முன்னாடி முத்து என்ன சொன்னாரு, இந்த வீட்டுக்குள்ள நான் 3 பேருக்கு நன்றி சொல்லணும். அதுல 1 அம்மா மாதிரி பாத்துக்கிற பிக் பாஸ், 2 தப்பு பண்ணா அதட்டியும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தட்டியும் கொடுத்து ஓட சொல்லி அனுப்புற அப்பாவாகிய விஜய் சேதுபதி சாரும், 3 நல்லதோ கெட்டதோ வெளியில இருந்து சப்போர்ட் பண்ற ஆடியன்ஸ் ஆகிய சாமி, அவங்க 3 பேருக்கும் நன்றி. மா இதாம்மாண்ணா என்ன உனக்கு பிடிச்சிருக்காமா அப்படின்னு கேட்க, என்னப்பா மறுபடியும் இப்படி கேக்குறியே, உன்னை பிடிக்காம இருக்குமா, முன்னாடி எல்லாம் நான் யாருன்னே தெரியாது, இப்ப பாரு உலகத்துக்கே நான் தான் முத்துக்குமரனோட அம்மா அப்படின்னு காமிச்சிட்டேன். இது எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமாப்பா. இந்த உலகத்துக்கு நம்ம தெரியணும் அப்படின்னா ஒண்ணு அழகு இருக்கணும், இல்ல காசு இருக்கணும், இல்ல அழகான ட்ரெஸ் போட்டுக்கணும். அது எதுவுமே இல்லாதப்போ என்ன இந்த உலகத்துக்கு காமிச்சியே, இதுக்கு மேல என்னப்பா வேணும் அப்படின்னு பேசுறதெல்லாம் கேட்கிறப்போ மஞ்சரி ஏன் அழுதாங்கன்றது புரிய வந்துச்சு. சென்டிமெண்ட் கேட்டா உருகுற தங்கமாவும் இருக்கணும். நம்ம தான் சொல்லிட்டோமே, ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் வைப்ஸ் தான் இருந்துச்சு இவங்க வந்ததுல இருந்து போன வரைக்கும். இதை பார்த்து நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரே அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து முத்துவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து தன்னோட அன்பை பகிர்ந்துகிட்டாரு. இதெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு அற்புதமா இருக்கு. இந்த மாதிரி அடிச்சுக்காம ஆடுங்கப்பா அப்படின்னு சொல்லவும் மனசு வர மாட்டேங்குது, நல்லா அடிச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லவும் மனசு வர மாட்டேங்குது. அதுக்கு ஆனா ஒண்ணு, இந்த மொமெண்ட் வீட்டுக்குள்ள இருக்கிற யாருக்குமே எந்த ஒரு வன்மமும் கிடையாது, பகையும் கிடையாது. பட் இது மாதிரியே போச்சுன்னா டிஆர்பியும் முக்கிட்டு நிக்கும். அதனால இந்த வாரம் மட்டும் தான் இந்த சந்தோஷம்லாம். மீண்டும் அடுத்த வாரத்துல இருந்து எப்படி எல்லாம் உங்களை அடிச்சுக்க வைக்க முடியுமோ அந்த பணியை தவறாமல் பிக் பாஸ் குழு செய்யும் என்ற பிக் பாஸின் மைண்ட் வாய்ஸ் நன்றாகவே கேட்டது. ஓ மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுடா, வெளியெல்லாம் கேக்குதா. இப்ப வீட்டுக்குள்ள எல்லாரோட ஃபேமிலியும் வந்துட்டு போயிட்டாங்க. சோ இந்த 4 பேர் தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறப்போ ஜாக் என்ன தெரியுமா சொன்னாங்க, எனக்கு கப்பு ஜெயிக்கணும் தான், ஆனா என்ன தாண்டி ஒருத்தனுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் உன் பேர் தான் சொல்லுவேன் முத்து அப்படின்னு இவங்க சொல்றது மட்டும் இல்லாம பின்னாடியே மஞ்சரி தீபக் எல்லாரும் சொல்றாங்க. ஆரம்பத்துல நம்ம சேதனை சொன்னாரு தெரியுமா, பேசாம உங்க எல்லாரோட கப்பையும் முத்துக்கிட்டே கொடுத்துட்டு வெளியே வந்துருங்க அப்படின்னு. அதுக்கேத்த மாதிரியே சார் நீங்க சொல்லி செய்யாம இருப்போமா, செஞ்சிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி இவங்களே ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலயே ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகி போச்சு என்ன இந்த சீசனோட ரிசல்ட் அப்படின்ட்டு. இருந்தாலும் 3 வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி இதோட ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு முடிஞ்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. இன்னைக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ்லாம் வர போறாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அது யாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னமும் ஆர்வமா நான் யாருக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னா கண்ணம்மா வீட்டுக்காரோட ஹார்லி குவீன் தான். முக்கியமா அவங்க வராங்களான்னு பார்ப்போம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.